உங்களுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் போக போகிறோம். 2 விஷயத்தை ஒட்டுக்கா பார்க்க போகிறோம். வீரப்பன் அவர்கள் தங்கியிருந்த இடமும், அது இல்லாமல் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வீட்டு சண்டையில் மேலே வந்து தூக்கு போட்டு இறந்துட்டார். அவர் எந்த இடத்துல இறந்தார் அப்படிங்கிறத அதையும் காட்டுறேன். வீரப்பன் எப்படி வந்து இந்த வழியாக வந்து மக்களை பார்த்துட்டு மறுபடியும் இந்த வழியாக மேலே போயிடுறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா பார்த்துக்கங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். மழை சோங்கு, நம்ம அதில் மழையே வரப்போகுது. இந்த மரம் என்ன மரம்னு தெரியுதுங்களா? இதுதான் வெள்ளை வேளா மரம். நம்ம சாராயத்துக்கு இந்த பட்டையை தான் வெட்டிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மரத்தில் இந்த பட்டையை போட்டு ஊற வச்சு சாராயம் காய்ச்சுவாங்க. பார்த்துக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சாராயம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. இதுக்கும் ஒரு மூலக்கூறு இதுதான். அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த பட்டையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கல் எதுக்கு தெரியுமா கொட்டி வச்சுருக்காங்க? இந்த கல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கூண்டு பன்னி வேட்டைக்கு அப்போல்லாம் வரவங்க ரவுண்டாக இவ்வளோ ஹைட்டு கட்டிடுவாங்க. இவ்வளோ ஹைட்டு கட்டி உள்ளே உட்காந்துக்குவாங்க. பன்னி இந்த லைனில் வரும்போது துப்பாக்கியில் அடிப்பாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் அழிஞ்சு பல வருஷம் ஆகுது. இன்றைக்கி மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு அந்த பக்கம் தான் ஒருத்தர் வீட்டு சண்டையில் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டார். எதுக்கு இறந்தார், அது எந்த இடத்துல இறந்தாருன்னு காமிக்கிறேன். அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலை சோங்கு இருக்குது. அதுலேருந்து அப்போலாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பன் இருக்கும்போது, அவர் இறந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அந்த முழு கூண்டையும் காட்டுற மாதிரி. அப்போல்லாம் சின்ன பையனாக இருந்திருப்போம். இதுதான் வேட்டை கூண்டு. இருந்த காட்டில் நம்மளும் இருக்கோம். இந்த கல் அப்படி எடுத்து வச்சு கட்டி ஏறி உக்காந்துக்குவாங்க உள்ளார. 22 கூண்டு ஆடி சாமி இதுக்குள்ளே உக்காந்துக்குவாங்க. சென்டரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஆள் உள்ள உட்கார அளவுக்கு. இப்படி தான் வேட்டையாடுவாங்க. துப்பாக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஓட்டை வச்சுக்குவாங்க. மேலெல்லாம் செடி வெட்டி போட்டு மூடி. இப்போ அந்த வேட்டையெல்லாம் அழிஞ்சு பல வருஷம் ஆச்சு. என்னைக்கு வீரப்பன் அவர்கள் தேடினாங்களோ அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அவர் மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டு போயிட்டார். காட்டுக்குள்ளே வந்து யாரும் வேட்டையாடுறதுக்கு இல்லாமல். மேலே மழை பெஞ்சதுன்னா அந்த இதில் தண்ணி வரும். என்ன எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த டைம் தண்ணியே வரல. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யுது. லட்சணம் அப்படி. மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. நம்ம ஏரியாவில் தூறல் மட்டும்தான். இதெல்லாம் அப்போ கட்டின கூண்டு. மொத்தம் இது மாதிரி ஒரு இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கூண்டுக்கு மேலே இருக்குது. அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு ஆள் 2 ஆள் வேட்டையாடினாங்க. பல பேர் வேட்டையாடி இருக்காங்க. அப்புறம் கட்டாமல் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இடிச்செல்லாம் வச்சுட்டாங்க. யாரும் வரக்கூடாதுன்ட்டு. விட்டா இவங்க எல்லாம் வனத்தையே அழிச்சிருப்பாங்க. மேலே போய் பார்க்கலாம். இங்கிங்க ஒரு தடமே இல்லாமல் ரொம்ப பயமாக இருக்கிறா சாமி. காட்டுக்குள்ளே அடிக்கணும். இதில் அப்படியே மேலே போகணும். மேலே போனோம்னா அருமையாக கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு அந்த ஆள் இங்கே வந்து தேடி பிடிச்சி தூக்கி போட்டு இறந்துருப்பா அப்படி இதுதான் தெரியல. இது தடம் நினச்சிங்களா? தடம் கிடையாது, தண்ணி வர ஏரியா. இந்த வழி பார்த்தீங்கன்னா மேலே மழை பெஞ்சு தண்ணி வந்து தடம் மாதிரியே அரித்து வச்சுருக்குது. இல்லை தண்ணி வந்து போகிற தாரை பார்த்தீங்கன்னா இன்னும் தடம் வந்த மாதிரியே இருக்குது. எங்கள் அப்பா தட்டமே இல்லைப்பா ராசா. எப்படி இருக்குது பாருங்க.
ஒத்தையில் வர்றது பயமாக தான் இருக்குது. ஆனால் வந்து வந்து பழகிருச்சா, அதனால் பாருங்க எல்லாம் பன்னி வந்து கிளச்சிட்டு போய்க்குது. காட்டு பன்னி ஜாஸ்தி. காட்டு பன்னி பிடிச்சி திங்கிறது சிறுத்தை ஜாஸ்தி இந்த மலையில். நான் போட்டு கடக்கு முடக்குன்னு உருட்டிட்டு இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் நல்லா